கிட்டத்தட்ட ஆவரேஜாக ராக்கெட்லேருந்து போகிற ஒரு பொல்யூஷன் எந்த அளவுக்கு ஜாஸ்தியோ அந்த மாதிரி வீடுகள் லெவல்லேருந்து போகிற ஒரு பெரிய பொல்யூஷன் எதுனாக்கா அது சிஎஃப்சி தான். இருக்கிற உயிரினங்கள்லேயே மனசு அப்படிங்கிறது இருக்கிறது மனிதனுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் நெகட்டிவாக இருக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக நாம மட்டும் இல்லை யூனிவர்ஸும் அவங்கள ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வுங்கிறது சொசைட்டிலே இருக்கும். உங்களோட டிவைஸும் ஒரு வகையில் அலெக்ஸா தான். நீங்கள் இப்போவே நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னு யார்கிட்டயாவது ஃபோனில் சொல்லிகிட்டு இருப்பீங்க, பைக் வாங்கணுண்டா இந்த மாதிரி மாடல் பார்க்குறேன், உங்களுக்கு அது ரிலேட்டட் ஆட் எப்படி வருது? 1960ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டலில் போய் சாப்பிட்ற கல்ச்சரே இல்லாத போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பீப்புள் வேர் ஃபிட். ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை ஒரு தாத்தா நிற்கிறாரா அவருக்கு சீட்டு கொடுறானா எந்திரிக்க மாட்டான். அன்னம் எவ்வழி எண்ணம் அவ்வழின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய தப்பான எண்ணங்கள் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து பேட் ஃபுட் அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஆல்ரைட் பாய்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்றைக்கி எபிசோடில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், க்ரீன் லிவிங், டிஜிட்டல் டீடாக்ஸு, மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி விஷயம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட வந்து ஸ்பீக்கர், லைஃப் ஸ்டைல் கோச் ஹேமாமாலினி மேம் இருக்காங்க. ஹை மேம், வெல்கம் டு விஸ்டம் டாக். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. எப்படி மேம் இருக்கீங்க? சூப்பர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ உங்கள் ஃபஸ்ட் நம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுங்க மேம். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி? என் பேர் ஹேமாமாலினி. ஆஸ் யூ நோ, நான் வந்து சைக்காலஜி முடிச்சுட்டு நான் வந்து ஒரு 15 இயர்ஸாக நான் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தேன். சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் பிஹேவியரல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் எவ்வளோ தான் நம்ம எடுத்துகிட்டு இருந்தாலும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது, பட் அவங்க லைஃப் நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதை எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது? நம்மளோட சர்வீஸுங்கிறது ஒரு வகையில் ஹாஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் 2023 டிசம்பரில் நான் வந்து ட்ரைனிங் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மைண்ட்ஃபுல் மினிமலிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டை லைஃப் ஸ்டைல் கோச்சிங்காக எடுத்துகிட்ருக்கேன். இது ஒரு கம்யூனிட்டியாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இனிஷியல் டேஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றுமே தெரியாது, வாட்ஸ்அப் குரூப் மட்டும்தான். டெய்லி ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ் சொல்லிவிட்டு நான் என்ன கண்டென்ட்டோ அதை ஷேர் பண்ணிவிடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆமாம், சிம்பிளாக இருக்கிறது நல்லா இருக்குது, ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நிறைய சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால் அடுத்தடுத்து டீடாக்ஸிஃபிகேஷன், ஜேர்னலிங் அந்த மாதிரி நிறையா ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ் பண்ணோம். அதோடைய ரிஃப்ளெக்ஷனாக நிறையா அவார்ட்ஸ் வந்துச்சு. 2 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி நெக்ஸ்ட் லெவலில் நாங்கள் கின்னஸ்க்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1 crore பீப்புளை மைண்ட்ஃபுல் மினிமலிஸ்ட்டாக மாற்றணும், எங்களோட கம்யூனிட்டிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிளான். உங்களை பார்க்கும்போதே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எங்கே போனாலும் பஸ்ஸில் தான் போவேன்றீங்க, நடந்து தான் போவேன்றீங்க, ஒரு பேக் ஒன்று எடுத்துகிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க போதி தர்மர் மாதிரி. அந்த அந்த மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல்னால் என்னன்ட்டு கொஞ்சம் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எப்படி வாழ்கிறது? இன்றைக்கி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் பைக், கார் இல்லாமல் ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது வந்து நிறைய பேரால் யோசிக்க முடியல. ஆனால் ஆக்சுவலாக ஒரு 20 years பேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பைக், கார் வச்சுருக்கிறவங்களாம் ரொம்ப பெரிய ஆளுங்க மாதிரி. அது வரைக்கும் இருந்த நிறைய மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு பஸ், ஆட்டோங்கிறதே வந்து ஒரு வகையில் லக்ஸரி மாதிரி இருந்தது. இன்றைக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு, பிகாஸ் ஆஃப் அ லாட் ஆஃப் எக்கனாமிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் இதோடைய அதர் சைடுன்னு ஒன்று இருக்குது. 2012க்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோன்ஸ் கொடுக்கறது, இந்த இன்சூரன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வர ஆரம்பித்ததுலேருந்து நம்மளுக்கு வந்து பொல்யூஷன் அப்படிங்கிறதும் சைட் பை சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இது எல்லோரும் செய்கிறாங்க, நானும் செஞ்சால் என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அப்படியே எல்லோரும் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இந்த பிளானெட்டில் நம்ம என்ன விட்டுட்டு போக முடியும்? இன்றைக்கே இலான் மஸ்க் என்ன சொல்கிறாரு, நான் மார்ஸில் இடம் பார்க்குறேன்றாரு. நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷன் நம்ம அனுபவித்த மாதிரி இந்த ஒரு பிளானெட்டில் எல்லா விஷயமும் அனுபவிக்கணும்னாக்கா நம்ம பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணி தான் தீரணும். அந்த கண்ட்ரோலுங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து மைண்ட்ஃபுல் மினிமலிசம். உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள். நான் எல்லா இடத்துக்கெல்லாம் பஸ்ஸில் போகிறது இல்லைங்க. சம்டைம்ஸ் எனக்கும் எமர்ஜென்சி வரும், சீக்கிரம் போகணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த டைமில் மட்டும் எனக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட்டை நான் எடுப்பேனே தவிர எல்லா டைம்லேயும் நான் வந்து காரில் தான் போவேன், எல்லா டைம்லேயும் நான் வந்து ஆட்டோ எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இட் டிபெண்ட்ஸ். இப்போ எனக்கு ரிலாக்ஸ்டாக வந்தால் போதும், ஓகே, அப்போ நான் டைம் பிளான் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக போகணும், அப்போ இப்போ எனக்கு வந்து சேஃபாக போகணும், லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம் ஆனால் சேஃபாக போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தேவையான இடத்துல மட்டும்தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சும்மா அந்த சொசைட்டியோட ப்ரெஷருக்காக செலவு பண்ண மாட்டேன். அதுதான் என்னுடைய கான்செப்ட்.
வேறு என்னென்ன பண்ணுவீங்க அந்த மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல்? ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னாக்கா நாங்கள் ஒரு 8 இயர்ஸாக டிவி அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் இல்லாமல் இருக்கோம். இது ஃபஸ்ட்டு டிவி விட்டப்போ வந்து எங்கள் வீட்டில் அவ்வளோ பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் எங்கள் வீட்டில் டிவி ஒன்று ஓடுதுன்னா இது யாருமே பேச மாட்டோம். எப்போ அந்த சென்னை ஃப்ளட்டுன்னு ஒன்று வந்ததோ அப்போ தான் ஃபேமிலி டைம்னு ஒன்று இருந்தது. எல்லாம் உட்காந்து பேசணும், எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். கோவிடும் அப்படி தான். ஆமாம், கோவிடும் அப்படி தான். ஆனால் கோவிடை விட இந்த சென்னை ஃப்ளட்டு ஃபஸ்ட்டு அவேர்னஸ். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் அந்த டிமானிட்டைசேஷன்லாம் நடந்தது. ஸோ பணம் இல்லை, ஆப்வியஸ்லி யூ ஹாவ் டு லிவ் இட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இருக்கிறத வச்சு அப்போ தான் உண்மையிலே சிறப்பாக வாழ முடியுங்கிறதே ரியலைஸ் ஆச்சு. அந்த ஒரு அவேர்னஸ் வந்து நான் நிறைய பேருக்கு சொன்னேன். எல்லாருமே கேட்டாங்க, ஆமாம் நாங்களும் அந்த மாதிரி தான் இருந்தோம், இவ்வளோ கஷ்டமாக இருந்ததில்ல அப்படின்னாங்க. ஆனால் நிறைய பேர் அப்போ சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப நேரம் வந்து என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு புரியுது இவங்களாம் எவ்வளோ நல்லவங்கன்றது அப்படிங்கிறது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. அது உண்மைதான். ஆனால் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தானே தெரிய போகுது. நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைமே கொடுக்கலையே. ஏன்னா நம்ம டிவி பின்னாடி, மீடியா பின்னாடியா, சோஷியல் மீடியா பின்னாடி நம்ம அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிடுறோம். அதுதான் என்னுடைய கான்செப்டில் நான் சொல்கிறேன். இப்போது டிவி ஓகே, என்டர்டெயின்மெண்ட்டு, ஃப்ரிட்ஜு ஏன் வேணான்றீங்க? அது சிஎஃப்சின்னு ஒரு இருக்குது, குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ். இதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக ஒரு ராக்கெட்லேருந்து போகிற ஒரு பொல்யூஷன் எந்த அளவுக்கு ஜாஸ்தியோ அந்த மாதிரி வீடுகள் லெவல்லேருந்து போகிற ஒரு பெரிய பொல்யூஷன் எதுனாக்கா அது சிஎஃப்சி தான். இன்றைக்கி அது இல்லாமல் இவ்வளோ ஃப்ரிட்ஜை தயாரிக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அதோடைய எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுங்கிறது வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தான் அதை ரிசர்ச்சே பண்ணுவாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி அது அவங்களுக்கான ப்ராடக்ட், அதை இப்போ சொல்ல மாட்டாங்க. 10 இயர்ஸ் கழிச்சு நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ வரும்போது அப்போ ஆப்வியஸ்லி எல்லா கம்பெனியும் பேசும், கவர்மெண்ட் பேசும். அது வரைக்கும் நம்ம இந்த பொருள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கே தெரியணும் இதுக்கு சைடு எஃபெக்டும் இருக்குது அப்படிங்கிறது. பிளாஸ்டிக் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது யாருமே சொல்லலை, இன்றைக்கி தான் அந்த அவேர்னஸ் வருது. அந்த மாதிரி இதுக்கும் நாளைக்கு கொண்டு வருவாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷன் என்னென்ன விஷயங்களை இழந்திருக்கோன்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுதான் என்னுடைய கான்செப்ட். அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கு நோ சொன்னதுலேருந்தே எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் ரொம்ப கம்மியாக இருக்குது. நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ஜாஸ்தியாயிரும். அது எங்களுக்கு பெனிஃபிட் தானே. எப்படி உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது? இந்த மாதிரி எல்லாரும் இப்படி யோசிக்க மாட்டாங்க. நான்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணலாம் தான் நினைப்பேன். எப்படி பூமிக்காக வாழணும், நேச்சரை இது மதிக்கணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா வந்தது? என்னுடைய எஜுகேஷன் முடித்த உடனே, நான் காலேஜ் முடிச்சு வெளியே வந்து உடனே நான் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து க்ரீன் பீஸ் அப்படின்னு ஒரு என்ஜிஓவில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்து இதை பற்றின அவேர்னஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரொம்ப சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஒர்க் பண்ணேன், ஆனால் எனக்கு தெரிஞ்சு அங்கே கிடைச்ச எஜுகேஷன் மாதிரி நான் வேறு எங்கேயுமே பார்க்கல. ஏன்னா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிளானட் எவ்வளோ ஹர்ட் ஆகுதுங்கிறத சொன்னாங்க. குறிப்பாக நம்ம வந்து அண்டர் த ஓஷன் நம்ம பண்ணுற பொல்யூஷன் எல்லாம் எப்படி போய் செட்டில் ஆகுதுங்கிறத சொன்னாங்க. எவ்வளோ க்ரியேச்சர்ஸ் நம்ம வந்து அழிச்சிட்டோம் ஆல்ரெடி, எவ்வளோ ஸ்பீஷியஸ் அழிஞ்சே போச்சு, நம்ம இனி அதை ரெக்கவர் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு எவ்வளோ இருக்குதுங்கிறத அவங்க தான் சொன்னாங்க. அந்த ஒரு எஜுகேஷன் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. நான் அங்கே ஒர்க் பண்ணும்போதே முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன லெவல் வந்தாலும் சரி நான் எனக்குன்னு வண்டி வாங்க மாட்டேன். ஐ வில் யூஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். அதுவும் ஒரு வகையில் பொல்யூஷன் தானேங்க. நானும் ரொம்ப ஈவிக்கு சப்போர்ட் பண்ணேன் முதல்ல. ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி எங்கேருந்து வருது? அது வந்து நீங்கள் சோலார் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த பேட்ரி எங்கேருந்து வருது? அந்த பேட்ரிக்கான ஸ்டோரேஜ் யூனிட் எங்கேருந்து வருது? ஸோ எவ்ரி திங் ஹேஸ் காட் இட். ஸோ இதுக்கு ஒரு வழி என்ன இருக்குது அப்படின்னாக்கா, ரெடியூஸ் ஆர் அவாய்ட் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் குறைப்போம். அதே மாதிரி எல்லாராலையும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி இல்லையே நான் இதெல்லாம் இல்லாமல் எப்படி வாழறது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் செய்வோமே, அவ்வளோதான். உங்களால் இன்றைக்கி ஒரு ஸ்டெப் எடுக்க முடியுதா? அது போதும். உங்களை பார்த்து இன்னொரு சின்ன ஸ்டெப் எடுப்பாங்க. இந்த சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயின் மோட்டிவாக இருக்குது. ஏதாவது சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் நான் டெய்லி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா, எனக்கு உண்மையிலேயே லைட்டு தேவை அப்படின்னா தான் நான் லைட்டு போடுவேன். எனக்கு உண்மையிலேயே ஃபேன் தேவைன்னா தான் நான் ஃபேன் போடுவேன். மேக்ஸிமம் நான் வந்து நேச்சுரல் லைட்டையும் நேச்சுரல் ஏர் ஃப்ளோவையும் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் டைமே இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சும்மா தான் உட்கார போகிறீங்க, நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு சும்மா ஃபோன் தான் ஸ்க்ரால் பண்ண போகிறீங்கனாக்கா அது போய் கொஞ்சம் டெரஸில் பண்ணுங்கள், அது போயிட்டு கொஞ்சம் பால்கனிலேருந்து பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும், உங்களுக்கு நல்ல ஏர் ஃப்ளோவும் உங்களுக்கு நல்ல நேச்சுரல் லைட்டும் இருக்கிற மாதிரி அந்த ஸ்பேஸில் உட்காருங்க. இது வந்து உங்களுக்கு பாடிக்கும் நல்லது, பிளானட்டுக்கும் நல்லது.
இப்போ கொஞ்சம் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பேசலாம் மேம். ம் நான் எனக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் மேலே நம்பிக்கை இருக்குது. நான் யூஸ்லாம் பண்ணுவேன். எப்படின்னா இப்போ காலைல வேலைக்கு போகும்போது டைம் ஆகிடும், அதனால் போகும்போது சிக்னல் ஓப்பனாக இருக்கணும் அப்படின்லாம் விஷுவலைஸ் பண்ணிட்டு போவோம். அதே மாதிரி நிறையா வாட்டி ஓப்பன் ஆகிருக்கு. இப்போது பார்க்கிங் ஏதோ மாலுக்கு போகும்போது எனக்கு ஃப்ரண்ட்லேயே பார்க்கிங் இருக்கணும் அப்படின்லாம் விஷுவலைஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு பெரியஸாக இது பண்ணும்போது எனக்கு இந்த வருஷத்துக்குள்ளே 1 மில்லியன் வரணும் ஃபாலோவர்ஸ், அந்த மாதிரி என் பேங்க் அக்கௌண்ட்டில் 10 lakhs வரணும் அப்படின்லாம் சொல்லும்போது வந்து அது அந்த அளவுக்கு நடக்க மாட்டேங்குது. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி ப்ராப்பராக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? நீங்கள் இந்த கான்செப்டை வந்து உலகத்தில் இருக்கிற யாருக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். இருக்கிற உயிரினங்கள்லேயே மனசு அப்படிங்கிறது இருக்கிறது மனிதனுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குதுன்றப்ப நம்ம அதை வந்து ஒரு ஃபோக்கஸ்க்கு கொண்டு வந்து நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம தீவிரமாக யோசிக்க ஆரம்பிக்க இந்த யூனிவர்ஸே நம்மளுக்கு அதை அமைச்சு கொடுக்குது. ஓகேவா? இப்போ ஒருத்தருக்கு நடக்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்களை தாண்டி அந்த கான்செப்டே போகாது. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், மேனிஃபெஸ்டேஷனுங்கிற அந்த வார்த்தையை விட்டுடுங்க, அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா உலகம் பூராவும் எத்தனையோ ஜெனரேஷன்ஸாக இருக்குது. நீங்கள் ஹிட்லர்லேருந்து யாரை எடுத்து பார்த்தீங்கனாலும் அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது. இன்றைக்கி ஏதோ ஒரு பர்சன் ஏதோ ஒரு இடத்துல கேமராவை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்குறாங்க, அதனால தான் நம்ம இங்கே உட்காந்துட்ருக்கோம். ஏதோ ஒரு பர்சன் வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு ஃபெசிலிட்டி ஆசைப்பட்டுருக்குறாங்க, அதனால தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஏதோ ஒரு வகையில் இருக்குது, அதனால தான் அது வந்து இன்னை வரைக்கும் நிலச்சி இருக்குது, அதுவும் பார்டர்ஸ் கடந்து. அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் மன்னர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஐன்ஸ்டைன் அவர்லாம் யூஸ் பண்ணாரு. இப்போ வந்து பப்ளிக் கிடச்சிருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அது ஆக்சுவலாக அந்த சீக்ரெட் புக்கில் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக நம்மளுடைய கல்ச்சர் படியே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு சின்சியராக நம்ம பண்ணுறதெல்லாம் என்ன, ப்ரேயர்ஸில் நம்ம சொல்கிறது என்ன, எல்லாம் நீ இது வந்து நல்லபடியாக பார்த்துக்கோ, எனக்கு இதெல்லாம் நல்லபடியாக கொடு, எனக்கு சகல சௌபாக்கியமும் கொடு அப்படின்லாம் தான் சொல்கிறது. எல்லா மந்திரம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா பாசிட்டிவான வேர்ட்ஸ் மட்டுமே இருக்கும். அதாவது அவனுக்கு அது கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வராது. எல்லாரும் எல்லாத்துலேயும் இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் தைரியமாக இருக்கணும், அந்த ஒரு பாசிட்டிவ் டேர்ம்ஸ் தானே. ஸோ அப்படி பார்த்தா சீக்ரெட் எல்லாம் லேட்டு, நம்ம தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதான் அது பார்க்கும்போது எனக்கு தோணும், இப்போது தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ்லாம் வந்து கடவுள் மறுப்பு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுவும் நான் தெரிஞ்சவங்களாம் சொல்லுவோம், கடவுள் சாமி கும்பிட்றது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னா. அது ஒரு விஷுவலைசேஷன் தானே. நம்ம தெரிஞ்சவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, தெரியாதவங்க சாமி மூலயமா கும்பிட்றாங்க, அது நல்ல விஷயம் அப்படிலாம் சொல்லுவேன். எப்படி மேம் ப்ராப்பராக விஷுவலைஸ் பண்ணுறது? விஷுவலைஸ் பண்ணுறதுக்குன்னு பெரிய டெக்னிக்கெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே தான். இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போகிறீங்க, உங்களுக்கு சிக்னல் எதுவும் வந்து மாட்டக்கூடாது, நீங்கள் பாட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே கரெக்டாக ரீச் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து கிளம்பும் போதே வண்டியில் எனக்கு ஃபுல் பெட்ரோல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் ஆகிடும். அதாவது நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? இதில் நெகட்டிவாக நீங்கள் ஒரு வார்த்தை சேர்க்கக்கூடாது. அதாவது டேங்க்கு ஃபுல்லாக இருக்குது, சரி அப்போ டயர் எப்படி ஒன் ஹவர் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாக்கா அடுத்த செகண்டே அது வந்து டைரெக்ஷன் மாறிடுது. ஸோ உங்களோட எண்ணங்களை உங்கள் வண்டி மாதிரி யோசிங்க. உங்களோட எண்ணங்கள் இப்போ இங்கேருந்து நான் வந்து ஃபீனிக்ஸ் மால் போகணும் அப்படின்னு நினைக்கிறேனாக்கா எனக்கு வண்டியில் போதுமான அளவு பெட்ரோல் காற்று இருக்குது, இங்கேருந்து நான் போக 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 எனக்கு எல்லா சிக்னலும் கிளியர் ஆகிடும், நான் போகும்போது டிராஃபிக் இல்லாமல் அப்படியே அழகாக ஸ்மூத்தாக போய் நாங்கள் ரீச் ஆகிடுவேன் அப்படின்னு நான் யோசிக்கணும். ஓகே, இந்த விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக யோசிக்க வேண்டியது அப்படின்றது வார்த்தைங்க. ஓகேவா? நான் வந்து நடுவில் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரில, டிராஃபிக் இல்லாமல் அப்படின்னு. யூனிவர்ஸ்க்கு இந்த நெகட்டிவ் டேர்ம்ஸ்லாம் புரியாது. இல்லாமன்றதுனால டிராஃபிக்கோட வேணுமா அப்படின்றோம். ஸோ அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் டிராஃபிக் இல்லாமன்னு ஒரு வார்த்தை தப்பாக விட்டுட்டேன். ஸோ யூனிவர்ஸ் அது அப்படியே தான் கேட்டுக்கும், நம்ம என்ன சொன்னோமோ அது அப்படியே கேட்டுக்கும். டிராஃபிக்கோட உனக்கு வந்து போய் சேரணும் அப்படின்னு. அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஒரு வார்த்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுவோம். இதுக்கு தான் வந்து நாங்கள் ஜேர்னலிங் அப்படிங்கிறத சொல்லுவோம். நீங்கள் என்ன வேணுங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக எழுதுங்க. அதில் நெகட்டிவ் டேர்ம்ஸாக எதுவுமே இருக்கக்கூடாது, 100% பாசிட்டிவாக மட்டுமே இருக்கணும். அப்படி 100% பாசிட்டிவாக நம்ம வந்து யோசிக்க முடியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை மிஸ்பெல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உட்காந்து எழுதும் போது நம்மளுக்கு அதோடைய கிளாரிட்டி புரியும். நீங்கள் அது ரிலேட்டட் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம், ஜஸ்ட் நீங்கள் அதை உட்காந்து தெளிவாக எழுதுங்க. அது உங்களுடைய லாங் டேர்ம் கோலாக வைங்க, அதுவும் நல்ல கோலாக வைங்க. ஓகே, ஸோ இப்போ அது நீங்கள் நல்ல கோலாக வைக்கும் போது உங்களையும் அறியாமல் அது உங்களுக்கு எழுதும் போதே மேனிஃபெஸ்ட் ஆகிடும்.
தட்ஸ் மோர் தேன் எனஃப். சரி ஓகே, நான் எழுதிட்டேன், அது எனக்கு இன்னும் நடக்கலையே, நான் இது எவ்வளோ எழுதியிருக்கேன், எவ்வளோ 1000 தடவை எழுதிட்டேன், எனக்கு இன்னும் நடக்கலையே அப்படின்னா என்ன பிரச்சனை? நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கலை. இது வந்து ஒரு ஹோட்டல் கான்செப்டோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எப்போ நீங்கள் ஹோட்டலில் போய் உட்காந்து என்ன வேணும்னு கேட்டால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? நீங்கள் என்ன வேணுங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இவன் எடுத்துகிட்டு வந்து தரமாட்டான்ப்பா, நீங்கள் போய் வேறு டேபிளில் உட்காந்துட்டிங்கன்னா உங்கள் டேபிளுக்கு வர வேண்டிய சர்வர் ஓகே அவர் இல்லை போல இருக்குன்னு போயிடுவார். ஸோ த சேம் கான்செப்ட் அப்ளைஸ் ஹியர். நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கனாக்கா அது வரும்ன்றதை நம்பி அங்கேயே வெயிட் பண்ணணும். பிகாஸ் யூனிவர்ஸ் நோஸ் த பர்ஃபெக்ட் டைமிங். யூனிவர்ஸோட நீங்கள் அந்த அந்த டைமிங்கோட நீங்கள் அட்டாச் ஆகிட்டீங்க, அலைன் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சொல்லவே வேண்டாம், அது கரெக்டான டைமிங்கில் நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஒரு 6 months பேக் வந்து நான் லிங்க்டின்ல ஒரு கான்டாக்ட் ஒருத்தவங்கள பார்த்தேன். அவங்க வந்து வாலண்டியராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. வாலண்டியராக வந்து அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், சஸ்டெயினபிலிட்டி பற்றிலாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, இது எப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் நான் ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அது வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் வந்து எங்கள் காலேஜில் இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க, யுஎன்னுடைய இனிஷியேட்டிவாக. நான் அது என்னங்கிறத பார்த்தேன், நான் அதில் வாலண்டியர் பண்ணேன், அதை தான் நான் லிங்க்டின்ல போட்டேன் அப்படின்னாங்க. சரி ஓகேம்மா, எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுன்னா. அவ்வளோதான், அதுக்கு மேலே அந்த பொண்ணு பதில் சொல்லலை. அவ்வளோதான், அதோட அவங்க கான்டாக்டே பண்ணலை. நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன், அவ்வளோதான், அதோட மறந்தாச்சு. யூ ஓன்ட் பிலீவ், ஃபெப்ரவரியில் நடந்த ஒரு இன்குபேட்டர் ப்ரோக்ராமில் வந்து நான் என்னுடைய கான்செப்டெல்லாம் சொல்கிறேன், மைண்ட்ஃபுல் மினிமலிசம் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கேன். அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன இதில் சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு. நான் அப்போ சொல்கிறேன், எனக்கு இதில் வந்து போகிறதுக்கு டிரெக்ஷன் இல்லை. எய்தர் நான் வந்து கவர்மெண்ட்டோட நான் போனால் ஸ்டேட்டு, சென்ட்ரலு, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே நான் மாட்டிக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு இது வந்து ஒரு பெரிய தடையாக இருக்குது. எனக்கு எப்படி இதை ப்ரைவேட்டாக இதை எப்படி கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு வந்த மென்டார் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, அப்போ நீங்கள் யூஎன் அப்ரோச் பண்ண வேண்டியதானே அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. யூஎன் வந்து நம்ம ரீச்சபிளே கிடையாது, அது பெரிய ஆர்கனைசேஷன், அவங்கள போய் நான் எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படின் போது அவர் சொன்னார், உன்னுடைய கான்செப்டை சஸ்டெயினபிலிட்டி டெவலப்மெண்ட் கோல்ஸில் 17 கோல்ஸுமே ஃபாலோ பண்ணுதுமா. நீ ஒரு லாங் டேர்ம் விஷனோட உனக்கான ஒரு கான்செப்டை ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ணு, ஸ்கிரிப்டை நல்லா பண்ணு, நீ என்னென்ன ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறியோ, என்ன கோச்சிங் பண்ணணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையுமே ஒழுங்காக ஒரு சிஸ்டம்க்கு கொண்டு வா அப்படின்னு அவர் எனக்கு கைட் பண்ணார். சர்ப்ரைசிங்லி அந்த பொண்ணே என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்க காண்டாக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கேட்ட விஷயம் வந்து, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கோச்சிங் இருக்குது அப்படின்னு. அண்ட் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்ட கொஷின், மேம் அப்போ இதை பற்றி எங்கள் காலேஜில் வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு. எனக்கு ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவளை நான் எப்போயோ ரீச் பண்ணேன், அந்த காண்டாக்டே மறந்தே போச்சு. எனக்கு அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் படிக்கவே தான் எனக்கு அவளை காண்டாக்ட் பண்ணதே ஞாபகமே வந்தது. பட் இந்த மென்டார் எனக்கு சொல்கிறாரு, இதில் எஸ்டிஜின்னு ஒன்று இருக்குமா, அதில் உன்னோட கான்செப்ட் வருது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த கான்செப்டோ இமீடியட்டாக எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சமாக நான் வந்து பார்க்குறேன். இது எல்லாமே ஒரு பெரிய க்ரோத், பெரிய ரீச்சையும் கொடுத்துருக்கு. எனக்கு வந்து இந்த கந்திஷ்டியில் வந்து நம்பிக்கை வந்தது. அப்போது நடுவில் நான் கொஞ்சம் பயந்தேன். அப்போ என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உன்னோட வில் பவர் ஸ்ட்ராங்காக இருந்தால் அது எதுவும் பண்ணாது அப்படின்னாங்க. இப்போ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் நம்ம ஸ்ட்ராங்காக அதை நம்பணும். எப்படி நம்ம வில் பவரை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? 2 விஷயம் நான் சொல்கிறேன். டெய்லி எந்திரிச்ச உடனே மிரரில் உங்களை பார்த்து நீங்களே பாசிட்டிவான வேர்ட்ஸை சொல்லுங்கள். எந்த ஒரு காரணத்தை கொண்டும், செகண்டரி டிப் வந்து, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் உங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைலில் ஒரு வார்த்தை கூட நெகட்டிவ் வச்சுக்காதீங்க. உங்களை பற்றி நீங்களே பேசுகிறதா இருந்தால் கூட ஒரு வார்த்தை நெகட்டிவாக இருக்கக்கூடாது. 100% அது பாசிட்டிவாக மட்டுமே இருக்கணும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ யூரோப் டூர் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் யூரோப் டூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம டெய்லி சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு டேர்ம் சொல்லிட்டாங்கிறதுக்காக நம்ம சொல்லுவோம், ஆமாண்டா அதெல்லாம் எங்கேருந்து நான் போக போகிறேன், எனக்கு தெரியாதா, அதுக்கெலாம் என்கிட்ட பணம் இல்லை, அதுக்கெலாம் இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு நம்மளை பற்றி எல்லா நெகட்டிவையும் நம்மளே லிஸ்ட் டவுன் பண்ணி சொல்லிடுவோம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் சொல்கிற இதே நெகட்டிவ்ஸோட ஒருத்தர் பாசிட்டிவை மட்டுமே யோசிச்சிருப்பார், பேசியிருப்பார். ஆனால் அவர் யூரோப் ட்ரிப் போயிட்டு வந்துட்டுருப்பார். இது பாசிபிள். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம், நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஸ்ட்ராங்காக நம்புறது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷனையும் வேர்ட்ஸையும்
கேர்ஃபுல்லாக வச்சுருக்கோமோ அந்தளவு நம்மளால் ஹைட்ஸ் ரீச் பண்ண முடியும். இது ஆனால் நார்மல் லைஃப்பில் அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்கும். அவங்க சொல்கிறது என்னால் இது முடியாதுன்னு அவ்வளோ பேர் இருப்பாங்க. நான் நிறைய பார்க்குறேன். மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அவாய்ட் பண்ண பார்ப்பேன். ஏன்னா நம்மளுக்கும் அந்த நெகட்டிவிட்டி வந்துடும்ன்ட்டு அவ்வளோ பேர் நெகட்டிவாக சுற்றிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இதுதான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொன்னதுலேயே ஆன்சரும் வந்துருச்சு பாருங்கள். எப்போ ஒருத்தர் நெகட்டிவாக இருக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக நாம் மட்டும் இல்லை, யூனிவர்ஸும் அவங்கள ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வுங்கிறது சொசைட்டிலே இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்த ஒரு பர்சனையே சொல்கிறேனே. அவர் ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு பையன், ஸ்கூலில் சொல்கிறேன், ரொம்ப நல்லா படிக்கிற பையன், பயங்கர புவர் ஃபேமிலி. ஃபீஸ் எல்லாம் கட்டுறதெல்லாம் அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டினார். ஓகே, ரொம்ப புவர். ஆனால் இன்றைக்கி அவர் அவ்வளோ பெரிய லெவலில் இருக்கிறார். காரணம் என்னன்னாக்கா, அவங்க ஃபேமிலியே வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ பாசிட்டிவான ஃபேமிலி. இன்னசென்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அவ்வளோ நல்ல வார்த்தைங்க பேசுவாங்க. அவங்க ஃபேமிலியே பேசுகிறத கேட்டிங்கனாக்கா கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஆடம்பரமும் இருக்காது. ஆனால் அவங்களுடைய அடக்கத்துக்கு முன்னாடி யூனிவர்ஸ் நிச்சயமாக பணிஞ்சிரும் அப்படிங்கிறது அப்போவே தெரியும். எங்களுக்கு ஸ்கூல் படிக்கும் போதே எங்கள் கிளாஸ்லேருந்து, எங்கள் டீச்சர்ஸ்லேருந்து, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் அவன் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு தான் வருவான். எங்கள் மேலே எங்களுக்கு எப்படி அப்போ நம்பிக்கை இருந்ததோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவன் மேலே எங்கள் எல்லாருக்குமே நம்பிக்கை இருந்தது. இந்த மாதிரி யூனிவர்ஸே உங்களுடைய வார்த்தைங்க சரியாக இருந்தால், உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைங்களுக்கு முன்னாடி எண்ணங்கள், ஸோ எண்ணங்கள் தெளிவாக இருக்கும்போது எல்லாமே தானாக அமைஞ்சு வரும். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50,000 தாட்ஸு 40,000 தாட்ஸ் அந்த மாதிரி வரும்ன்றாங்க. இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம தப்பாக யோசிக்கிறத பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவாக இருக்கணும்ன்ட்டு. இந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்கள்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம யோசிக்காமல் இப்போ இருக்குந்தா நம்ம யோசிக்கிறது வந்து நம்ம தாட்ஸை கம்மி பண்ணால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ப்ராப்பராக அந்த மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணுறது? மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ப்ரெசென்ட்டில் 100% இருந்தால் போதும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இங்கே வந்து உட்காந்துட்டு இங்கேருந்து நான் எப்படி வெளியே போகிறேன்றதை யோசிச்சுட்டு இருந்தேன்னு வைங்க, இப்போ நான் உங்களுக்கு 100% நான் இங்கே இல்லாதது மாதிரி தான். இன்றைக்கி நிறைய பீப்புள் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சென்ட். அவங்க எங்கே இருக்கிறாங்கன்றதை கேளுங்க, நீங்கள் உண்மையிலேயே உங்களோட லைஃப்பை வாழுறீங்களான்னு கேளுங்க, அவ்வளோதான், அவங்க ஸ்டன் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு மேலே தெரியவே தெரியாது. காரணம் என்னென்னா அவங்க மென்டலி அங்கே இல்லை. ஸோ நம்ம மென்டலி அங்கே இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன்னா இங்கே இருக்கிற ஒரு பொருளையும் நான் நல்லா பார்க்கணும். இங்கே இருக்கிற அந்த டெம்பரேச்சரை நான் ஃபீல் பண்ணணும், ஸ்மெல்லை நான் ஃபீல் பண்ணணும், உங்கள் கூட பேசுகிறதுக்கு என்னங்கிறத யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ப்ரெசண்ட்டில் மட்டும் நம்ம இருக்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ். நம்ம இந்த மாதிரி இருக்க ஆரம்பிக்கும் போதே நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ரொம்ப கிளியர் ஆகிடும். ஏன்னா நம்மளுடைய தாட்ஸ் ஓவர் திங்கிங்க்கு போகலை, ப்ரெசண்ட்டில் சிம்பிளாக இருக்குது, அது போதும். இப்படியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டராக ஈஸியாக மாற முடியும். ஸோ இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் உடைய பேசிக். இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுறது? இது வந்து நீங்கள் கான்ஷியஸ் ப்ரீத்திங்க்கு வந்துடணும். ஓகே, ஸோ கான்ஷியஸ் ப்ரீத்திங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குப்பா, எனக்கு இன்றைக்கி பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய மீட்டிங் இருக்குது, பேக் டு பேக் எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னால் ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோலே பண்ண முடியலனாக்கா ஃபஸ்ட்டு பாஸ். வேறு ஆப்ஷனே இல்லை, ஃபஸ்ட்டு பாஸ். ஏன்னா நீங்கள் இந்த ஓவர் திங்கிங்கோடு போய் நீங்கள் வேறு எதை செஞ்சிங்கனாலும் அடுத்த ஆங்ஸைட்டினால நீங்கள் இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாஸ் வச்சுட்டு ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு அமைதியாக உட்காருங்க. உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரீத்திங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், நார்மல் ப்ரீத்திங். கண்ணை மூடி, வேறு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் விஷயங்களையும் பார்க்காம ஜஸ்ட் கண்ணை மூடி நீங்கள் யோசிங்க, உங்களுடைய ப்ரீத்திங் எப்படி நடக்குது, எப்படி நீங்கள் ப்ரீத் இன் பண்ணுறீங்க, எப்படி ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க. அது ஒரு 5 minutes பண்ணுங்களேன். உங்களுக்கு அந்த ஓவர் திங்கிங் அப்படியே ஹாஃப் ஆகிடும். ஆஸ் டேஸ் கோ பை உங்களுக்கே வந்து அந்த ஓவர் திங்கிங்ன்றது கண்ட்ரோல் ஆகிடும், மைண்ட்ஃபுல் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நிறைய பேர் சஃபர் பண்ணுறது வந்து இந்த டிஜிட்டல்னால தான், இந்த ரீல்ஸ்னால நம்மளால் அதை அவாய்டே பண்ண முடியல. இப்போது ஃபோன் ஓப்பன் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம் போகிறோம், பார்க்குறோம், திருப்பி வாட்ஸ்அப் போகிறோம், திருப்பி ஃபேஸ்புக், மறுபடியும் இன்ஸ்டாகிராம், அப்படியே போயிட்டுருக்கு. இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ்ன்றது இப்போ ரொம்ப ஃபேமஸான டேர்மாக இருக்குது. எப்படி நம்ம ப்ராப்பராக டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணுறது? நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது என்னதுங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, முதல்ல அது உங்களோட டிவைஸ் தானா?
நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒரு டிவைஸ் காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க, ஓகே. ஆனால் நீங்கள் அதில் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எத்தனை? ஒரு 5-6 டெய்லி யூஸ் பண்ணுறது. டெய்லி யூஸ் பண்ணுறது 5-6. நான் 10ன்னே கொடுத்துட்றேன். ஆனால் உங்கள் ஃபோனில் உங்கள் டேபில் உண்மையிலேயே வந்து 10 ஆப் தான் இருக்கா? நிறையா இருக்கும். அது யாருடைய தேவை? உண்மையிலேயே அது நம்மளோட தேவையானா கிடையாது. எல்லாரும் எல்லா நாளும் வந்து கேமரா யூஸ் பண்ணுறோமா, ரேடியோ யூஸ் பண்ணுறோமா, கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறோமா, கேலண்டர் யூஸ் பண்ணுறோமா? எல்லா நாளும்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் அவங்க ஏன் கொடுத்துருக்காங்க? என்னைக்கோ ஒரு நாள் யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளோ? ஸோ பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் 2, நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, உங்களுடைய ஃபோனில் கேமராவை நீங்கள் ஆஃப் பண்ண முடியும், ஓகே. பட் மைக்ரோஃபோனை நீங்கள் ஆஃபே பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ கம்மி பேட்ரி வச்சுருந்தாலும் உங்களோட மைக்ரோஃபோனுக்கான பேட்ரி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மிங்கிறதுனால அது ஆஃபே பண்ணாது. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுடைய ஃபோன் 24/7 உங்களை கேட்டுட்ருக்கு. நீங்கள் இப்போ அலெக்ஸா மாதிரியான டிவைசஸோடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களோட டிவைஸும் ஒரு வகையில் அலெக்ஸா தான். நீங்கள் இப்போவே நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னு யார்கிட்டயாவது ஃபோனில் சொல்லிகிட்டு இருப்பீங்க, பைக் வாங்கணுண்டா, இந்த மாதிரி மாடல் பார்க்குறேன். உங்களுக்கு அது ரிலேட்டட் ஆட் எப்படி வருது? நீங்கள் பேசுனது கால். ஸோ இது எல்லாமே ஒரு வகையில் யாரோ ஒருத்தருக்கு தேவையான இன்ஃபர்மேஷனே தவிர நம்மளுக்கான டிவைஸ் கிடையாது. நம்மளுக்கான டிவைஸ்னால் நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஜோன் மேலே அதை யூஸ் பண்ணாமல் இருக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, பாத்ரூமுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது, பெட்ரூமில் டிவி வச்சுருக்கிறது. இது ரெண்டுமே வந்து நிஜமாக நாமளே கேள்வி கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏன்னா இது சரியான விஷயமானா நிச்சயமாக இல்லை. நீ எதுக்கு பாத்ரூம் போகிற? நீ எதுக்கு பெட்ரூம் போகிற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ரெஸ்ட் எடுக்க போகிற, நீ ரிலீவ் பண்ணிக்க போகிற, ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக அங்கே வந்து உங்களுக்கு ஃபோன் வருதுனாக்கா, அதில் வந்து உங்களுடைய மைண்ட் ஸ்டக்காக இருக்குதுங்கிறது தான் ஒரு சிம்டமாக பார்க்க முடியுது. ஸ்டக்கான மைண்டை நீங்கள் அங்கேருந்து ரிலீவ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே ஒரு ஜோன் வைக்கணும். நான் இதுக்கு மேலே எந்த ஒரு டிஜிட்டல் ஐட்டமையும் என்னுடைய பெட்ரூம்க்கு கொண்டு வர மாட்டேன், பெட்ரூம்குள்ளே வர மாட்டேன், ரெஸ்ட் ரூம்குள்ளே கொண்டு போக மாட்டேன் அப்படிங்கிறது. இன்னொரு வகையில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த டிவைசஸ் எல்லாம் 100% நம்மளுடைய கண்ட்ரோல் கிடையாது. நிறைய விஷயங்கள் அப்டேட்டுன்னு வந்துட்டுருக்கு. நம்ம வேறு வழி இல்லாமல் அப்டேட் பண்ணுறோம். எத்தனை பேருக்கு அது உண்மையிலே என்ன அப்டேட்டுன்னு தெரியும்? நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா அப்டேட் அப்படின்னு கேட்கும். 90% அதில் வர ரீசன் என்ன இருக்கும்? ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்னும். யாரோட எஜுகேஷன்? என்ன எஜுகேஷன்? என்ன அப்டேட் ஆகிருக்கு எஜுகேஷன் ரிலேட்டட்லன்னா நம்மளுக்கு தெரியாது. நிறைய டைமில் நம்மளுக்கு அதோடைய ஃபீச்சர்ஸில் என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. கேட்டால் பக் ஃபிக்ஸிங் அப்படின்ட்டுவாங்க. டெக்னிக்கலாக நம்ம எல்லோரும் போய் பார்க்க முடியாது. பட் நம்மளோட லிமிட்ஸ் தெரிஞ்சு நமக்கு தேவைன்ற டைமில் மட்டும் அதை யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத டைமில் ஒரு பார்டர் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டிஜிட்டலாக நம்மளுடைய லைஃப்பை டீடாக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா we can live our life. இல்லைன்னா நம்ம ஒரு டிஜிட்டல் லைஃப்பில் தான் நம்ம இருந்தாகணும். எப்படி பண்ணலான்றீங்க? இப்போ பெட்ரூமுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறீங்களா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான். நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு மணியோட ஃபோன் ஸ்டாப் பண்ணிடணும் அப்படி அந்த மாதிரி ஏதாவது ப்ராக்டிஸ் இருக்கா? எஸ், அந்த மாதிரியும் பண்ணலாம். டைமிங் கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தான். அதை விட முக்கியமானது எந்த லிமிட்டுக்குள்ளே உங்களோட டிவைஸை நீங்கள் கொண்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹாலை தாண்டி எடுத்துகிட்டு போக மாட்டேன்னு என்னுடைய ஃபாலோவர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். நாங்கள் இந்த டிஜிட்டல் டீடாக்சிஃபிகேஷன் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அவர் சொன்ன விஷயம், நான் வந்து என்னுடைய ஹாலில் நான் வந்து டிவி வச்சுருக்கேன் மேடம். எங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, நான் டிவி நிறுத்த முடியாது. ஸோ நான் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது நான் சொன்னேன், அப்போ உங்களுடைய டிவைசஸ்க்கு நீங்கள் வந்து பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். அவர் இப்போ வந்து எனக்கு சொன்ன விஷயம் அதுதான். நாங்கள் ஹாலை தாண்டி இப்போ வந்து ஃபோன், டேப் எதையுமே கொண்டு போகிறதில்ல. என் குழந்தைங்க ஃபோன் பார்க்கணுன்னா ஹாலில் தான் பார்க்கணும். என் வீட்டில் யார் என்ன டிவைசஸ் யூஸ் பண்ணோன்னாலும் ஹாலில் தான் யூஸ் பண்ணணும். யாருமே அவங்க ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறதில்ல. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. நான் அகெயின் அவங்களே என்கிட்ட ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னாக்க, வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்களே எமர்ஜென்சினா எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னாங்க. நான் திருப்பி கேட்டேன், உங்கள் ஃபோனில் அப்போ சீக்ரெட் பின்கோட் லாக் எதுவும் இல்லையா அப்படின்னு. அவங்க தான் ஆமாம் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் எப்படி எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ண முடியும்? இப்போ ஒருத்தர் விழுந்துட்டார், இமீடியட்டாக அவருடைய ஃபோன் எடுத்து அவர் ஃபோன் பண்ணி கூப்பிடுற மாதிரியா இருக்குது? கிடையாது. ஸோ நிறைய டைமில் நம்ம எமர்ஜென்சிக்கு ஃபோன் வேணும்னு நினச்சி தான் நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிறோமே தவிர, ஆக்சுவலாக எமர்ஜென்சி டைமில் நம்மளுக்கு 90% நம்ம கையில் இருக்குமான்றதே கொஷின் தான். அப்படி இருக்க முடிஞ்சால் ஓகே, அது
அந்த டிவைஸோடைய மெயின் பர்பஸ் அதனால் அது சால்வ் பண்ணுதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா அது இப்போது ரோட்டில் ஒருத்தர் விழுந்துட்டாருன்னு வைங்க, அவருடைய ஃபோனை நம்ம அன்லாக் பண்ணுறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ப்ரைவசி இஸ் ஆல்சோ அ கேஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம தான் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஃபேமிலி டைமுங்கிறத ஸ்பெண்ட் பண்ணோம், அதே மாதிரி அந்த பவுண்ட்ரியை மெயின்டைன் பண்ணோம். இப்போ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து அந்த டோப்பமின் கண்ணா பின்னான்னு ஏறுறது தான். இப்போ ஃபோன் எந்த அளவுக்கு டோப்பமினை நம்மளை இம்பேலன்ஸ் ஆக்குமோ அதே மாதிரி ஃபுட்டும், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு எஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரு. இப்போலாம் எப்படி சொல்கிறது, இன்ஸ்டாகிராம் அவங்க ப்ரொஃபைல்லே வந்து ஃபுட்டி அப்படின்னு போட்டுக்கிறேன். நம்ம சாப்பாடு வந்து நம்ம பசிக்கு தான் சாப்பிட்றோம்ல வாழ்கிறதுக்கு. ஆனால் இப்போது அது வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வாரம் இந்த ஹோட்டல் போகணும், அடுத்த வாரம் அந்த மாதிரி இருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஒரு 4 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்கன்னு வைங்க, வீட்டு சாப்பாடு. ஓகே, ஒருத்தருக்கு சாம்பார் பிடிக்கும், ஒருத்தருக்கு ரசம் பிடிக்கும், ஒருத்தருக்கு பொரியல் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஃப்ரைட் பண்ண ஒரு வறுவல் பிடிக்கும். ஓகே, 4 பேரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. 4 பேருக்கும் 4 டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் 4 பேர் ஹோட்டல் போகிறீங்கன்னு வைங்க, 4 பேருமே பிரியாணி சாப்பிட்றீங்க, 4 பேருமே நல்லா இருக்குன்றீங்க. அது எப்படி? 4 பேருக்கு 4 விஷயம் வீட்டில் பிடிக்குது, ஆனால் அதே ஹோட்டல் போனால் 4 பேருக்கும் ஒரே பிரியாணி பிடிக்குது. எப்படி? ஏன்னா அங்கே தான் வந்து டேஸ்ட் மேக்கர்ஸ் அப்படின்ட்டு ஒன்று ஆட் பண்ணுறாங்க. டேஸ்ட் மேக்கர்ஸில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. அது ஃபுட்டு டேஸ்ட் கொண்டு வரதுக்கு அவங்க ஏதேதோ போட வேண்டியது இருக்குது. இன்றைக்கி அந்த டேஸ்ட் மேக்கர்ஸ் உங்களை என்ன பண்ணுதுனாக்கா, உங்களுடைய ஹார்மோன்ஸை ட்ரிக் பண்ணுது. ஓகே, அந்த ட்ரிக் பண்ணுறதில் நீங்கள் உண்மையிலேயே காரம் பிடிச்சவர்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய டேஸ்ட் பட்ஸ்க்கு காரம் தெரிகிற மாதிரி பார்த்துக்குது. இப்போ எனக்கு புளிப்பு பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து புளிப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஸோ இது வந்து ஒரு வகையில் சீட்டிங் தான். அதனால தான் நம்மளுக்கு லாங் டேர்மில் இதோடைய சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு. நம்ம எம்எஸ்ஜி, அதுக்கப்புறம் நம்ம அஜினமோட்டோ, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இன்றைக்கி அவேர்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே கொஸ்டின் யுவர் ஹெல்த். நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்த வரைக்கும், லிமிட்டடாக இருந்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒபேசிட்டிங்கிறதே கிடையாது. 1960ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டலில் போய் சாப்பிட்ற கல்ச்சரே இல்லாத போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பீப்புள் வேர் ஃபிட். பாவர்ட்டியில் இருப்பாங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டேன்லாம் சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டு கஞ்சி தொட்டி திட்டம் அந்த மாதிரிலாம் போட்டு ஏதாவது ஒன்றாவது கொடுப்போன்ற ரேஞ்சில் இருந்தப்போ கூட நம்ம ஆளுங்க ஃபிட்டாக இருந்தாங்க. கொளுத்து வேலை செய்கிறவங்க அவ்வளோ ஃபிட்டாக இருப்பாங்க, 6 பேக்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை, டே ஒரு தாத்தா நிற்கிறாரா அவருக்கு சீட்டு கொடுறான்னா எந்திரிக்க மாட்டான். ஸ்கூல் படிக்கிற பையன், யங்ஸ்டர், டீனேஜ், ஏன் முடியல? நீங்கள் சொல்கிற அந்த ஃபுட்டு, அந்த பிரியாணி, அந்த பரோட்டா எல்லாமே உங்களுக்கு எனர்ஜி கொடுத்துருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு சாப்பிட்றோம் அந்த ஒரு கொஸ்டின் இருக்குது. எனர்ஜிக்கு, கேலரிஸ், எஸ், இப்படி தான் எல்லாருமே இன்றைக்கி சொல்ல பழக்கியிருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக ஃபுட்டுங்கிறது அதுக்கும் மேலே. அன்னம் எவ்வழி எண்ணம் அவ்வழின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஃபுட்டு வந்து என்ன விஷயத்தை என்ன வழியில் வந்திருக்குதோ, எந்த வழியில் நம்ம வந்து அதை கன்சியூம் பண்ணியிருக்கிறோமோ அந்த வகையில் தான் நம்மளுக்கு எண்ணங்கள் போகும். இன்றைக்கி நிறைய தப்பான எண்ணங்கள் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து பேட் ஃபுட் அப்படிங்கிறதும் சொல்லலாம். எப்படி மேம் சொல்கிறீங்க? ஒரு எக்ஸாம்பிளாக ஒன்று பாருங்களேன். நீங்கள் நிறைய ஜங்க் எடுத்த ஒரு குழந்தைக்கு வயிற்றில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்க்க முடிஞ்ச ஒரு சிம்டம் அப்படின்னாக்கா பூச்சி இருக்கிறது, புழு இருக்கிறது. நீங்கள் அவங்கள பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப சிடுசிடுன்னு இருப்பாங்க, எப்போவும் எரிஞ்சு குழந்தைங்க கிட்ட அது ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். அது பார்த்தோன்னே பெரியவங்கலாம் சொல்லிடுவாங்க, அதுக்கு வயிற்றில் பூச்சி இருக்க போல இருக்கு, புழு இருக்க போல இருக்குது, அதனால தான் வந்து குழந்தை அழுதுகிட்டே இருக்குதுன்னுவாங்க. அதே விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம உடம்புலையும் நடக்குது. இன்றைக்கி எத்தனை பேருக்கு ப்ராப்பராக டீடாக்ஸ் பண்ண தெரியும்? அவங்களுடைய ஹோல் டைஜஸ்டிவ் சிஸ்டமே ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா மந்த்லி ஒன்ஸ் டீடாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இல்லை, டீடாக்ஸ் பண்ணுற வழக்கம் இல்லை. ஆனால் இது எல்லாமே நம்ம செஞ்சு ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தப்போ அப்போது ஒபேசிட்டி கிடையாது, டயபெட்டிஸ் கிடையாது, இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஹார்ட் அட்டாக் கிடையாது, நிறைய விஷயங்கள் கிடையவே கிடையாது. அவங்க கேள்விப்பட்டதே கிடையாது. அன்றைக்கி மரணம்ங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது, இன்றைக்கி மாதிரி எக்ஸ்பென்சிவாக இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நம்மளுடைய ப்ரெக்னென்சிஸ். அன்றைக்கி நேச்சுரலாக நடந்த ஒரு ப்ரெக்னென்சிஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி டாக்டர்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு புது கல்ச்சரே வந்துடுச்சு. அது கல்ச்சர்னு கூட சொல்ல முடியாது.
ஒரு டிசாஸ்டரே நடந்துகிட்ருக்குது. நமக்கு அதில் கண்ட்ரோலே இல்லையே, இல்லையா? ஸோ இப்படியே ஒரு ஒரு 20 இயர்ஸ் டவுன் த லைன் எப்படி போகும்? அதுக்கப்புறம் கவர்மெண்ட் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து சைல்ட் பர்த்னா யோசிச்சு பாருங்கள். தட்ஸ் ரிஸ்கி. இப்போ நீங்கள் இந்த மாதிரி மினிமலிஸ்டிக் லிவிங் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பர்பஸ் ஆஃப் லைஃப்னா என்ன சொல்வீங்க? இப்போ நிறைய பேர் சும்மா எக்ஸிஸ்டாக இருக்கும், வாழ்ந்துட்டுருக்கோம், கண்ணாப்பின்னு சாப்பிட்றோம், ஒரு மாரல் வேல்யூஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் பர்பஸ் ஆஃப் லைஃப்னா என்ன சொல்வீங்க? இது ரொம்ப பெரிய கொஷின் ஆக்சுவலாக. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷம் கழித்து இன்றைக்கி இருக்கிற பீப்புள் என்னை நினச்சி பார்ப்பாங்களா? அவங்களுக்கு நான் இருந்தது தெரியுமா? அப்படி ஒரு ஜீவன் இருந்ததே தெரிய போகிறதில்ல. ஆனால் 100 வருஷம் கழிச்சும் நம்மளுடைய பேரை சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று இருக்கணும். அந்த மாதிரி நான் வந்து ராஜராஜ சோழனுடைய தஞ்சை பெரிய கோயிலை சொல்லுவேன், பெருவுடையார் கோயிலை சொல்லுவேன். என்னால் கோவில்லாம் கட்ட முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய லைஃபுக்கு அப்புறம் கண்டிப்பாக என்னுடைய கான்செப்ட் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எதை வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம், டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்கலாம், என்னென்னவோ சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் அது எல்லாமே அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு கரண்ட்டு கட் ஆனால் நீங்கள் யாருங்கிறத உங்களுக்கு நீங்களே யோசிக்கும் போது உங்களோட லைஃப் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரிஜினலாக வந்து தான் தீரும். அப்படி வரும்போது உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும்னா நீங்கள் வாழ தெரிஞ்சு தான் தீரணும். அந்த வாழறதுக்கு யாருமே சொல்லி கொடுக்கறதில்ல. அதனால் என்னுடைய கோச்சிங்குன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக லைஃப்பில் தெரியணும். என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் அதான் சொல்வேன். என் பேர் உனக்கு ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, என் உருவம் உனக்கு ஞாபகம் வர வேண்டாம். பட் யாரோ சொன்னாங்கப்பா, நான் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நான் அப்போ யோசித்தேன் அப்படின்னா அன்றைக்கி உன்னோடைய லைஃப் பார்த்து நீ மாற்றிட்டு போகல, எனக்கு அது போதும். ஸோ என்னுடைய பர்பஸ் அதுதான். லாங் டேர்மில் நம்ம எல்லாருமே அதை தான் வந்து எதிர்பார்க்குறோம் இல்லையா? நம்மளை யாராவது ஞாபகம் வச்சுப்பாங்களா, நமக்காக யாராவது இருக்க மாட்டாங்களா, நமக்காக யாராவது ஒருத்தர் யோசிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது. ஆனால் ஒரு 100 இயர்ஸ் கழித்து நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு நம்ம வந்து வர்த்தாக இருக்கிறோம்? நான் எனக்காக சாப்பிட்டேன், எனக்காக வாழ்ந்தேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தேன்றது இன்றைக்கி சொல்கிறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனால் இட் இஸ் நாட் லைஃப் ஆக்சுவலி. நம்மளுடைய பேர பசங்களே நம்ம பேச்சை சொல்ல மாட்டாங்களே, நம்மளுடைய பேரை சொல்ல மாட்டாங்களே. இப்போது இந்த வீடியோலாம் நம்ம வந்து டிஜிட்டலில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இனி எத்தனை தலைமுறை வேணால் போட்டு பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஏதோ பெருசாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பண்ணோன்ட்டு, எல்லாரும் அப்படி யோசிப்பாங்களான்னு தெரில. இப்போ எல்லாருமே பிஸ்னஸ் மேன் ஆகிட்டாங்க, எல்லாருமே ஆகிட்டாங்க. ஒர்க் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்கள்ல, அது எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்கும் அந்த தாட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப பெரிய கேள்வி தாங்க. ஏன்னா இத்தனை ஜெனரேஷன்ஸாக ஏஐ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு பயம், அந்த மாதிரியான ஒரு கொஷின் இல்லவே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். பட் ஒன்ஸ் ஏஐ வந்ததுக்கப்புறம் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிற கொஷின் இருக்குது. இப்போ எஜுகேஷனே வந்து சொல்கிறாங்க, எப்படி எஜுகேஷன் இருக்க போகுது ஃப்யூச்சரில் அப்படின்றது ஏதாவது தெரியுமா? ஐடியா ஏதாவது இருக்கா? ஐடியா இல்லை. சொல்கிறாங்க, இது உண்மையோ பொய்யோ தெரியல. இப்போவே வந்து பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விரும்புறதில்ல. +1 எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா 11,000 பசங்க அப்பியரே ஆகலை பப்ளிக் எக்ஸாம்க்கே. ஸோ இதே வந்து ரொம்ப நாளைக்கு போக முடியாது. ஏஐ வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே பசங்க போய் எக்ஸாம் எழுதுறதுக்கெல்லாம் நீங்கள் போக சொன்னீங்கன்னா போக மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உங்கள் பசங்க, உங்கள் பேரனுங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, காலையில் எந்திரிப்பாங்க, நம்ம எந்திரன் மூவியில் காட்டுற மாதிரி ஒரு ஹாலோகிராமை ஆன் பண்ணுவாங்க, டீச்சர் கண்ணு முன்னாடி வருவாங்க. டீச்சர் எங்கேயோ இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்டு வீட்டில் தான் இருப்பார். இங்கேருந்தே அவங்களுடைய கிளாஸஸ் கண்டினியூ ஆகும். ஸோ நோட்ஸ் எல்லாம் இருக்காது, அவங்க சொல்கிறத இவங்க கேட்பாங்க. ஓகே பார்த்துக்கிறேன், நான் பண்ணிடுறேன். எப்படி ஒரு அலெக்ஸாவோட ஒரு இன்டராக்ஷன் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு இன்டராக்ஷனாக இருக்கும்ன்றாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதனால் ஃப்யூச்சர் இஸ் ஸ்கேரி. ஆமாம், அது கண்டிப்பாக எஜுகேஷன் கண்டிப்பாக மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, இவ்வளோ நாள் ஹியூமன் ஹிஸ்ட்ரியோட இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. நம்ம உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தால் கூட அந்த அளவுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ கூகுள் ஜெமினிலாம் வந்து லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம லைவ் ஆன் பண்ணிட்டோன்னா நம்ம பேசிட்டே இருக்கலாம் ஒரு நார்மல் ஆள் மாதிரி. இப்போ நான் வந்து சமைச்சிட்ருக்கேன், என்னென்ன சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா அது அப்படியே கூட நம்ம கூட பேசிகிட்டே இருக்கோம். அந்தளவுக்கு வந்துச்சு. இதுக்கப்புறம் போய் நம்ம மக்கப் படித்து இதுக்கப்புறம் போய் நம்ம மக்கப் பண்ணி படித்து அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில. இப்போ ஏன் நம்ம அந்த மாதிரி
ஓல்டு எஜுகேஷன் சிஸ்டம்லாம் அது ஃபேட் ஆகிடும்னு நினைக்கிறேன் போகிறோம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியாங்க, ஏனோ தெரில, இது நம்ம கவர்மெண்ட்டுக்கு போய் சேரட்டோன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு லாங்குவேஜ் எல்லாம் ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்குது கண்ட்ரிக்குள்ளே. சண்டைலாம் போடுறாங்க, நியூஸ் சேனல் ஃபுல்லாக 5 காலம்க்கு வந்து சண்டை போடுறாங்க. பட் நீங்கள் இதுக்கே யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து எங்கே இருக்கோம்? நம்ம ஏஐ உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இன்னமும் இவங்கெல்லாம் லாங்குவேஜை படிக்கணும்னு இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ ஃபண்டு எல்லாம் ரேஸ் பண்ணி இவ்வளோ பண்ணுறதுக்கு ஏன் ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட்டரையே வந்து இவங்க இந்தியாவுக்குன்னு ஒன்று ரெடி பண்ணக்கூடாது? எல்லா லாங்குவேஜையும் வைங்களேன், சான்ஸ்கிரிட்டையும் வைங்க, ஹிந்தியும் வைங்க. இருக்கிற எவ்வளோ லாங்குவேஜ் அழிஞ்சு போச்சுங்கிறாங்க, அழிகிற விளிம்பில் இருக்குன்றாங்க. துளு, கொன்கனி, அந்த மாதிரிலாம் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் கூட திரும்பி கொண்டு வர முடியுமே. பிராகிருத்தின்னு சொல்லுவாங்க, இன்னும் தமிழ்லேயே வந்து இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஆக்சென்ட்டோடு நம்மளால் கொண்டு வர முடியும். இவங்க ஏனோ அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலை. அந்த மாதிரி ஒன்று கொண்டு வர முடிஞ்சதுனாக்கா இவங்க சொல்கிற அந்த ஃபைட்டெல்லாம் தேவையே இல்லைங்க. நம்ம நிறைய லாங்குவேஜஸ் படிப்போம், ஆனால் வந்து எப்படின்னாக்கா டேட்டா லாங்குவேஜஸாக இருக்கும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக இருக்கும், கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸாக இருக்கும். சொல்ல முடியாது, நாளைக்கு பசங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த லாங்குவேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா? ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஓகே, ஒரு குழந்தை வந்து அவங்க அப்பாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பா சண்டே அதுமா டிஸ்டர்ப் பண்ணாத போ அப்படின்னு அப்பா விரட்டி விட்டுட்டே இருந்தாராம். ஒரு 4 தடவை 5 தடவை அந்த குழந்தை வந்து என்னவோ சொல்ல வருது, ஆனால் இந்த அப்பா வந்து ஏதோ ஒரு வேலையில் பிஸியாக இருக்கிறாரு, அதனால் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜில் ரொம்ப காண்டாகி கையில் இருந்த பேப்பரை வாங்கி தூளாக கிழிச்சு, போ இப்போ வந்து இதை திரும்பவும் அசம்பிள் பண்ணி கொண்டு வா, நம்ம பேசலாம், நம்ம விளையாடலாம் அப்படின்னாராம். போன அந்த குழந்தை ஒரு 2 நிமிஷத்துலேயே திரும்பி வந்துருச்சான். எப்படி அந்த குழந்தை இவ்வளோ சீக்கிரம் ஃபிட் பண்ணுச்சு அப்படின்றது அவருக்கு ஆச்சரியமாக இருந்துதான். போய் அவர் என்ன தான் அது ஃபிட் பண்ணியிருக்குதுங்கிறத போய் பார்த்தா அதில் வந்து ஒரு வேர்ல்டு மேப் இருந்துதான். இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு ஷாக் ஆகிடுச்சான், இந்த குழந்தை எப்படி வந்து வேர்ல்டு மேப்பை ஃபிக்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைக்கிட்டே கேட்டாராம், எப்படி நீ வந்து வேர்ல்டு மேப்பை ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சான், இல்லைப்பா அது பின்னாடி நான் உன்னை தான் வரைஞ்சிருந்தேன், உனக்கு நான் அந்த பேப்பர் பின்னாடி உன்னை நான் வரைஞ்சிருந்தேன், அதை தான் காட்டுறதுக்கு இவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணேன், அதனால் அதை ஃபிட் பண்ணேன், கரெக்டாக இந்த பேப்பர் இந்த சைடில் வேர்ல்டு மேப் வந்துடுச்சு அப்படின்னு. இதே கான்செப்ட் தான் நாங்கள் மைண்ட்ஃபுல் மினிமலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சிங்கிள் பர்சன்னால் ஏன் நான் வந்து இண்டிவிஜுவலாக நான் ஏன் மாறணும் அப்படின்னா, ஒருத்தர் இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னாலே அவங்க என்ன வேணாலும் எஃபர்ட் எடுக்கட்டும், எந்த வகையில் எஃபர்ட் எடுத்தாலுமே ஒரு சின்ன ஸ்டெப் ஒருத்தர் எடுக்க ஆரம்பிக்கிறாங்கனாலே அது இந்த ஹோல் சொசைட்டியுமே மாறுறதுக்கான ஒரு பெரிய ஸ்டெப்பாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இது வந்து மூமெண்ட்டாக கொண்டு போனோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதோடைய கண்டினியூவேஷனாக வந்து நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். ஆஸ் ஐ செட், நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் விட்டுடலாம், டிவி விட்டுடலாம், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம டிஜிட்டல் பொருட்களை குறைச்சி யூஸ் பண்ணலாம், கம்மியாக வாங்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் செலவை குறைக்கலாம். இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம சைட்லேருந்து சின்னதாக எடுக்க ஆரம்பிக்கும் போது we will see this whole planet is getting better. கோவிட் டைமில் எப்படி சொன்னாங்க, ஓசோனுடைய அந்த ஹோலே வந்து கிளியர் ஆகுது அப்படின்னாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய பிளானட்டை நம்மளாலேயே காப்பாற்ற முடியும். ஆனால் இப்படி இருக்கும்போது நம்மளை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்க மாட்டாங்களா? ஏன்னா சொசைட்டி ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, இப்போ நம்ம ரொம்ப இண்டிவிஜுவலாக இருக்க மாதிரி இருக்குமே, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நம்ம ஃபாலோ பண்ணுறது யாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒரு பொல்யூட்டன்ட்டையா இல்லை பிளானட் ஃப்ரெண்டையா? நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க நம்ம பார்க்குறோம், ஓகே, நல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க நல்ல அட்வைஸ் சொல்கிறாங்க, ஓகே, கூட ஒருத்தர் வராரு பேரலாக, அதே மாதிரியே இன்னொருத்தர் வராரு, அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப லக்ஸரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு, வர்றது செம்மையான காரு, செம்மையான இருக்கார், ஓகே, 2 பேரையும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நாள் இந்த ஒரு லக்ஸரி பர்சன் அவர் ஒரு ஃப்ராடுங்கிறது தெரிய வரும்போது சொசைட்டி அவரை திட்டம் நான் நினைக்கிறீங்க, அவன் சொன்னான்னா இவனுக்கு எங்கே போச்சு அறிவன் தான் சொல்லுவாங்க. ஸோ த சேம் திங், நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட லைஃப் இருக்க போகுது. நீங்கள் சொல்கிறவங்க பேச்சுக்காக உங்களுடைய பார்ட் டு திஸ் பிளானட்டை நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு நீங்களே ஒரு குற்றவாளிங்கிறது தெரியணும். ஏன் உங்கள் ஃப்யூச்சர் ஜெனரேஷன் சஃபர் ஆகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம் இல்லையா?
இப்போ நம்ம நிறைய பேர் சஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் பீஸ் தான். இப்போ நம்ம ஒரு விஷயம் நடக்குதுன்னு வைங்க, இப்போ யூடியூப்லேயும் வீடியோ போடுறோன்னு வைங்க, அது நம்ம கையில் இல்லை, நம்ம பண்ணுற வரைக்கும் தான் நம்ம கையில். வியூஸ் எவ்வளோ போதும் மக்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் அதை நினச்சி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், சரியா வியூஸ் போக மாட்டேங்குது, இவங்களுக்கு வியூஸ் போகுது அப்படின்னு கம்பேர்லாம் பண்ணுவோம். நம்ம எப்படி அந்த இன்னர் பீஸை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது? இதுக்கு நான் 2 சஜஷன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெளிவாக நீங்கள் எழுதுங்க. நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஹலோ, நான் பேப்பர் பென் பர்சனே கிடையாதுங்க அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் பேப்பர் பென்னே எடுக்க வேண்டாம். நீங்கள் ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள், இல்லை உங்களை நீங்களே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கன்றதை தெளிவாக சொல்லுங்கள். தெளிவாக பாயிண்ட் வைஸ் சொல்லுங்கள், 1 2 3 அப்படின்னு நீங்களே உங்களுக்கான ஒரு கிளாரிட்டியோட உங்களுடைய பிளானை போடுங்க. பிளானை நீங்கள் வந்து தெளிவாக போடும்போதே உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ஒரு கேப் இருக்குது, இங்கே வந்து ஓவராக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு ஃபீலிங் தெரியும். இப்போ அதுலேயே வந்து உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் புரிஞ்சிடும். ஓகே, அப்படி இல்லைங்க, என்னால் என்னுடைய ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு மைண்ட் பீஸ் இல்லை அப்படின்றப்ப யூ ஷுட் ஆஸ்க் யுவர் செல்ஃப், நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். ஓகே, ஸோ சம்திங் இஸ் நாட் ஹேப்னிங். அது என்னவாக இருக்குங்கிறத நீங்களே உங்களுக்கான ஒரு செல்ஃப் இவாலுவேஷனாக கேட்டு பாருங்கள். உங்களதில் அது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்திருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு இது ரொம்ப நீ நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இது ஒன்று உங்ககிட்ட ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் சொல்லியிருப்பாங்க. தட் வுட் ஹவ் மேட் யுவர் டே. ஸோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்ஸ்ட் ஆஃப் ஃபைட்டிங் வித் எது வரலையோ அதோட நீங்கள் ஃபைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏன் நீங்கள் உங்கள்கிட்ட நல்லா இருக்குதுன்னு மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ண விஷயத்த நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகக்கூடாது. யூ வில் ஒர்க் ஆன் திஸ். இது வந்து ஒரு வகையில் ஒரு சைக்கிள் மாதிரி. நீங்கள் போக 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 அந்த சைக்கிள் தானாக சுற்ற ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்படுறேன் இந்த ஜேர்னலிங் பண்ணுறதை பற்றி. அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான விஷயம், எப்படி நம்ம ப்ராப்பராக ஜேர்னல் பண்ணுறது? ஜேர்னலிங் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸே கிடையாது. நீங்களும் உங்களோட டைரியும். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறீங்கன்னு வைங்க, நீங்கள் வந்து ஈகோ பார்க்க மாட்டீங்க, லிமிட்ஸ் பார்க்க மாட்டீங்க, தைரியமாக பேசுவீங்க இல்லையா? டே, நான் இது தாண்டா நினைக்கிறேன், எனக்கு இது தாண்டா பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கலடா அப்படின்னு எப்படி நீங்கள் ஓப்பனாக ஒரு ஸ்டேட்டஸ், ஈகோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லாமல் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே நீங்கள் உங்கள் டைரி கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. இது டைரியில் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஆடியோவில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம், வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணலாம், நீங்கள் எதில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ பண்ணலாம். நான் பேப்பர் பென் மெத்தடுங்கிறத சொல்கிறதுக்கு காரணம், உங்களுக்கு கண்ணு முன்னாடி ஒரு ஹோல் பிக் பிக்சர் கண்ணு முன்னாடி இருக்கும். வீடியோவில் நீங்கள் என்ன தான் வந்து உட்காந்து பேசினாலும், ஆடியோவில் நீங்கள் என்ன தான் உட்காந்து பேசினாலும் உங்களுக்கு பிக்சர் இருக்காது. ஆனால் கண்ணு முன்னாடி நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு ஒரு பிக் பிக்சர் இருக்கும், நீங்கள் ட்ரா பண்ணலாம், உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷுவலி ஒரு அப்பீலிங்காக இருக்கும். நீங்கள் நிறைய டிரெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன தான் வந்து சீன்ஸ் எல்லாம் வந்து வரைஞ்சே வச்சுருந்தாலும் அவங்கக்கிட்ட ரிட்டன் ஸ்கிரிப்டுன்னு கண்டிப்பாக இருக்கும். அந்த ஸ்கிரிப்டில் அவங்க எல்லா ஆஸ்பெக்ட்ஸையுமே போட்டிருப்பாங்க. மெயின் ரீசன் என்னன்னாக்கா, இட் கிவ்ஸ் யூ அ விஷுவல் இன் யோர் இமேஜினேஷன். அந்த க்ரியேட்டிவிட்டியை ட்ரிகர் பண்ணியிருக்கோம். ஆமாம், நம்ம இப்போ ஒரு வீடியோ பார்க்குறதுக்கும் புக்கு படிக்கிறதுக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில இதெல்லாம் நம்ம விஷுவலாக சொல்லவே முடியாது, நம்ம ரிட்டனில் அப்படி இது பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜேர்னலிங்குன்றத அந்த அளவு நம்மளால் கொண்டு போக முடியும். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி நினச்சி உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு டீப்பான ஒரு இமோஷன்ஸை நீங்கள் ஷேர் பண்ண உங்களுக்கு உள்ளே வந்து ஃப்ரீ ஆகிடும், கிளியர் ஆகிடும். ஓகே, ஐ டெல் யூ எக்ஸாம்பிள். என்னுடைய லைஃப்பில் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண டைம்லலாம் உட்காந்து நான் எழுதியிருக்கேன். இன்றைக்கி இது ரொம்ப மோசமாக இருந்தது, என்ன அவன் இப்படி திட்டான், எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்ற எல்லா சின்ன விஷயமும் நான் எழுதியிருக்கேன். யூ ஓன்ட் பிலீவ், ஒரு 1 இயர் கழித்து நானே அந்த டைரியெல்லாம் என்னைக்காவது எடுத்து பார்க்குறேனாக்கா அந்த ஒரு விஷயத்தை நினச்சி நான் அவ்வளோ சிரிச்சிருக்கேன். இதுக்கு போயா நான் கோவப்பட்டேன், இதுக்கு போயா நான் டென்ஷன் ஆனேன். இவங்கெல்லாம் இன்றைக்கி ஒரு ஆளே கிடையாது, இன்றைக்கி இவங்கெல்லாம் என் ஃபோனில் கான்டாக்ட்லேயே இல்லையே, யாருப்பா இவங்கெல்லாம், இவங்களுக்காக நான் இவ்வளோ வருத்தப்பட்டுருக்குறேனேன்னு நினச்சிருக்கேன். அந்த ஒரு மொமெண்ட் இருக்குது பாருங்கள், ப்ரெஷியஸுங்க. நீங்கள் திரும்பி உங்கள் லைஃப்பை நீங்கள் வேறு எந்த வகையிலையும் பார்க்க முடியாது. நீங்கள் நினச்சி பார்க்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் எழுதி வச்ச அந்த ஒரு மொமெண்ட்டை உங்களுக்கு கண்ணு முன்னாடி வரும். யூ வில் ஃபீல் லைக் யூ ஆர் அ கிரேட் பர்சன். அந்த ஒரு 1 இயர், அந்த ஒரு 2 இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்களே திரும்பி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போல்லாம் அழுதிங்களோ கோவப்பட்டீங்களோ அந்த மொமெண்ட்டை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எப்போல்லாம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களோ அதை நீங்கள் திரும்பி ஒரு 1 இயர் 2 இயர் கழித்து படித்து பார்க்கும்போது அப்போவும் அதே ஃப்ரெஷ் மெமரியோடு சந்தோஷப்படுவீங்க.
இது எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஒரு மீடியம்லேயும் நீங்கள் கொண்டே வர முடியாது. நான் வீடியோ பார்க்கலாமே நீங்கள் சொல்லலாம், பட் ஸ்டில் அந்த எழுத்தில் படிக்கிறதோடைய ஃபீல் இஸ் சம்திங் கிரேட். உங்ககிட்ட நான் ஒரு கொஷின் கேட்டுக்கலாமா? ஏன்னா நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் உங்ககிட்ட கேட்குறதுக்கு. அப்படியா? நீங்கள் போன ஃப்ளோவில் நானும் வந்துட்டேன், அதனால் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். சரி கேளுங்க, ஈஸியாக கேளுங்க. 2 மார்க் கொஷின். உங்களுடைய பாட்காஸ்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அந்த விஸ்டம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்ட்ராங்கான வேர்ட். எங்கேருந்து விஸ்டம் டாக்ஸுங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை யோசிச்சிங்க? நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இமேஜ்லாம் போட்டு பின்னாடி வாய்ஸ் ஓவர் மாதிரி பண்ணேன் ஸ்டார்டிங்கில், ஒரு காலேஜ் டைம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரில. சரி அதனால் கூகுள் ஜென்ரேட்டரில் போட்டு தான் எடுத்தோம். சரி விஸ்டம் டாக்ஸ் நல்லா இருக்குதுன்னு அப்படி சும்மா வச்சது தான் அது. ஓகே. ஆனால் அந்த வார்த்தைக்கான லைஃப் இப்போ உங்களுக்கு இருக்குது தெரியுதா? அதுவும் சில டைம் சந்தோஷமாக இருக்கும். விஸ்டம் போட்டால் நம்ம வரோம்ப்பா, அது எவ்வளோ பெரிய வார்த்தை, அது நம்ம ஓன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருக்கும் அது. உண்மையிலேயே நீங்கள் சொன்ன இந்த ஒரு வார்த்தை வந்து உங்களுடைய பாட்காஸ்ட்டில் நான் ரெகுலராக கேட்டுட்ருக்கிறது. நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்டும் பேசும்போது இது வந்து நீங்கள் மெய்யழகன் மூவி பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரில. பார்த்துருக்கீங்களா? நான் இன்னும் பார்க்கல. ஓகே. அதில் வந்து கார்த்தியும் அரவிந்த் சுவாமியும் பேசுகிற மாதிரி வரும். ஓகே, 2 ஜென்ஸ் பேசணுனாலே தண்ணி அடிக்கணுங்கிற மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம சினிமா க்ரியேட் பண்ணிடுச்சு. ஆனால் உண்மையிலேயே 2 பேர் உட்காந்து பேசினா அமைதியாக பேச முடியும், நல்ல விஷயத்தை பேச முடியுங்கிறது உங்களுடைய பாட்காஸ்ட்டில் ரொம்ப கிளியராக இருக்கும். நல்ல வகையில் கொண்டு போகிறீங்க அந்த வகையில். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே மேம், லாஸ்ட் கொஸ்டின். இப்போ வந்து உமன்ஸ் டே மந்தில் இருக்கோம். இப்போ நீங்கள் மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போது வர உமனுக்கு, இப்போ நிறைய உமனுக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? விமனுக்கு ஃபஸ்ட் அட்வைஸ் அப்படிங்கிறது வந்து எஜுகேஷன். நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஒரு விமனாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு விமனாக வந்து நல்ல லெவலில் இருக்கணும், நல்ல நிலைமையை ரீச் பண்ணணும் அப்படின்னா உங்களை நீங்களே நல்லா எஜுகேட் பண்ணுங்கள். எஜுகேஷன்னாக்கா டிகிரி படிக்கிறது, காலேஜ் போகிறது அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் உண்மையிலேயே ஸ்ட்ராங்காக ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் கற்றுக்கோங்க. நீங்கள் தான் அதில் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கோங்க. அடுத்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சொசைட்டி பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் என்விரான்மெண்ட் பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு வர்ச்சுவல் வாட்டர்னால் என்னென்னு தெரியாது. அந்த வர்ச்சுவல் வாட்டர்லாம் பற்றி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நான் வந்து செய்கிறது ஒன்றுமே இல்லை, இதை விடவும் அடுத்த லெவலில் நிறைய செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னு இமீடியட்டாக எந்திரிச்சு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு சொசைட்டிக்கும் சரி என்விரான்மெண்ட்டுக்கும் சரி நம்மளோட நீட் இருக்குது, நம்மளுடைய அட்டென்ஷன் தேவைப்படுது. ஸோ மை டியர் விமன், நிறைய பாருங்கள், படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்டெப்ஸ் என்னவோ அதை இந்த பிளானட்டுக்காகவும் கொஞ்சம் எடுங்க. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வேல்யூபிளான டைம் ஒதுக்கி நம்ம ஸ்டூடியோக்கு வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.